ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். அதோட லாஸ்ட் பார்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நியூவாக டெலிகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ யாரும் இந்த வீடியோவை ப்ளீஸ் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அண்ட் இதில் நான் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், ட்ரக் அப்படி இப்படின்னு நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். கேட்குறீங்களா? அதை அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஸோ அதை நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ணவோ அது கரெக்டுன்னு நான் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். ஸோ அட்வைஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டோட ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போயிடலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்திருக்கோன்னா, உங்களுக்கும் மிஷனுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் மிஷன்ஸ் பற்றிலாம் இருந்திருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேன்ஷன் போயிருப்பீங்க, அவங்களோட மேன்ஷன். ஸோ அந்த இடத்துல ஜேகே இருந்திருப்பார். ஸோ அவர் கூட சின்ன கான்வர்சேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜேகப்பை மீட் பண்ண அவரோட பாருக்கு போயிருக்கீங்க. அதாவது ஜேகே எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அதுதான் ஜேகப்போட பார். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஜேகே, ஜிமின் எல்லாருமே போயிருந்திருப்பீங்க. நீங்கள் ஜேகேயை விட்டுட்டு உங்களோட டீலிங் விஷயம் அதெல்லாம் பற்றி பேசியிருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஜேகே கூட ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட இன்னொரு ரூபம் அந்த இடத்துல வெளியே வந்திருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஜேகேக்கு ஒரு ஹிக்கி மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஸோ அதோடு இந்த பாட்டை முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த பாட்டில் பார்க்கலாம். நீங்கள் ஜேகேயோட லேப்லேருந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் ஜேகே அதே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருப்பார். அவரால் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. அவர் ரியாலிட்டிக்கு வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும். ஜேகே சடனாக அங்கேருந்து எந்திரிச்சு வேகமாக அந்த பாரை விட்டு வெளியே போயிருந்திருப்பார். அதாவது அவரோட ஹாஸ்டலுக்கு போயிருந்திருப்பார் ஸ்ட்ரெயிட்டாக. ஜேகே, என்னடா இங்கே என்ன பண்ணுற? உனக்கு இன்னும் ஷிஃப்ட் முடியலல்ல? மேனேஜர் அப்போவே திட்டினாரு, நீ எதுக்குடா இங்கே வந்த? உன்னோட ஷிஃப்ட் டேய் உன்ட்ட தானே ஜேகே, என்ன ஆச்சு இவன், எதுக்கு இப்படி போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜேகே கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல ஒரு ரூம்மேட் பேசுகிறதுக்கு. ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. அவர் அங்கே இருக்கிற மிரர் முன்னாடி நின்று பார்க்குறாரு. நீங்கள் மார்க் பண்ணது அப்படி தெரியுது அவரோட ஸ்கின்னில். அவருக்கு இதை பார்க்கும்போது உங்களோட ஸ்மெல் உங்ககிட்ட இருந்து என்ன ஃபீல் கிடைச்சிதோ அதை பார்க்கும்போது அப்படியே அவருக்கு இருக்குது. அவர் மெதுவாக அவரோட ஹிக்கியை தொட்டு பார்க்குறாரு. நல்லா கடிச்சு வச்சுட்டு போயிருக்கா. என்ன நடக்குதுங்க? அவள் எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்? என் பக்கத்துலேயே இருக்கா, ஜனனமோ பண்ணுறா, என் லிப்ஸை ஹோல்ட் பண்ணுறா, மார்க் பண்ணுறா, இதில் என் லைஃப்பை மாற்றுவேன்னு சொல்கிறா. நானே என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இவ வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது? பார்லேருந்து வேறு எந்திரிச்சு வந்திருக்கேன். அந்த மேனேஜர் வேறு திட்ட போகிறான். எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஜேகே திரும்பியும் அந்த ஹிக்கியை டச் பண்ணுறாரு. அவருக்கு அது தொடும்போதே பெயினாக இருக்குது. கொஞ்ச நேரம் அவரோட ஃபேஸை அந்த மிரரில் பார்த்துட்டு அவரோட ஹேண்ட்ஸ் தானாக அவரோட லிப்ஸுக்கு போகுது. நீங்கள் ஜேகேயோட லிப்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி அவர் இமேஜின் பண்ணி ஹோல்ட் பண்ணுறாரு. ஜேகே சடனாக ரியாலிட்டிக்கு அவரோட ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போகிறாரு. ஜேகே, இங்கே வா, இங்கே உட்காரு. ஹைங், தலைவலிக்குது ஹைங், அப்புறம் பேசலாம். இங்கே வான்னு சொன்னேன் ஜேகே. சொல்லுங்கள் ஹைங். டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கி தானடா மேனேஜர் அப்படி திட்டினாரு நீ வரலன்னு. எங்கடா போனா அன்னைக்கு? என்ன நடந்துச்சு உனக்கு? உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோண்டா ஜேகே. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டியா? இங்கே இருக்கிறதுலே நீ தாண்டா சின்ன பையன். உன்னை தாண்டா டேக் கேர் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? ஒரு சின்ன கால் பண்ணியிருக்க கூடாதா? ஸோ உன்கிட்ட ஃபோன் வேறு இல்லையா? டேய், ஒரு ஃபோனை வாங்கி தொலைடா. ஏதாவது அவசரம்னா எப்படிடா சொல்கிறது? ஓகே, நான் இந்த தடவை சேலரி வந்ததும் ஃபோன் வாங்குகிறேன். சரி, அதை விடு. எங்கே போயிருந்த நீ? என்ன ஆச்சு உனக்கு? ஹைங், உடம்பு சரியில்லை ஹைங், நான் அதனால தான் வீட்டுக்கு போயிட்டேன். என்ன, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ உன் வீட்டுக்கு போவே, இதை நாங்கள் நம்பணும்? என் டாடி, நீ உடம்பு சரியில்லைன்னா இங்கேயே கடந்து செத்தாலும் சாவேன்னு சொல்லலாம். அவங்க வீட்டுக்கு போவியா நீ? உண்மையை சொல்லடா, எங்கே போனேன்? ஹைங், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வெளியே போயிருந்தேன், அவ்வளோதான். இங்கே பாரு ஜேகே,
உனக்கு நல்லது இது கெட்டது இது சொல்லித்தரதுக்கெலாம் ஆள் இல்லை. உன் கூட இருக்கிற எங்களால் மட்டும்தான் உன்னை டேக் கேர் பண்ணிக்க முடியும். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் எதுலையாவது மாட்டிகிட்ருக்கன்னா என்ன இருந்தாலும் ஷேர் பண்ணால் தானே தெரியும். அப்போ தான் எங்களால் உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நீ ஓகேவாக இருக்கிற வரைக்கும் ஓகே ஜேகே. ஆனால் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. ஓகே ஓகே ஹைங். சரி போய் படுப்போ. நாளைக்கு அந்த ஆள் என்ன கத்த போகிறானோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேயோட ரூம்மேட் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ அப்போது ஜேகேக்கு ஒரு கால் வருது. அந்த காலர் ஐடியை பார்த்துட்டு ஒரு ஃபேஸ் எல்லாம் மாறுது. அவர் மெதுவாக அந்த கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, நாளைக்கா? இல்லை நாளைக்கு என்னால். சரி நாளைக்கு நான் வந்துடுறேன். எப்போ வரணும்? எனக்கு இன்னும் சேலரி சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த கால் கட் ஆகுது. ஜேகே அவர் ஃபோனை வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலையே படுத்துடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே இப்போ ஒரு வீட்டில் இருக்கார். இன்னும் சேலரி வாங்கலை நான். இந்த வீட்டில் கிடச்சிரும். அதனால தான்மா மணி கொடுக்க முடியல. யார் அம்மான்னு கூப்பிடுற? நான் உனக்கு அம்மாலாம் கிடையாது. இந்த வேர்டெல்லாம் உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், வாயெல்லாம் கிழிச்சிருவேன். என்ன உனக்காக நான் கொஞ்சம் கூட மணி எடுத்து வைக்கலையா? எடுத்து வச்சிருப்பல்ல, அதை கொடு. எனக்கு இப்போ அவசரமாக மணி தேவைப்படுது. என்கிட்ட வேறு பணம் எதுவுமே இல்லை. நீ என்ன மந்த் எண்டுன்னு கொடுத்துட்ருக்க. எனக்கு அதெல்லாம் எப்படி பற்றும் ஒரு மாதத்துக்கு? முதல்லலாம் 2, 3ன்னு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ உனக்கு என்ன வலிக்குதுன்னு ஒரே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருக்க? ஒழுங்கு மரியாதையாக டே ஃபுல்லாக ஜாப் போகிற. உன்னை நம்பி நாங்கள் அங்கே இருக்கோம். நீ காசு கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. உன்கிட்ட இருக்கிற மணியை கொடுத்துட்டு நீங்கள் இருந்து கிளம்பு. இல்லை, என்கிட்ட சுத்தமாக எந்த பணமுமே இல்லை. நான் எதுவும் சேவ் பண்ணி வைக்கல. லாஸ்ட் டைம் நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டீங்க. எனக்குன்னு வாங்கி கூட எதுவுமே இல்லை. உனக்குன்னு வாங்கிக்க எதுவும் இல்லைன்னா போய் பிச்சை எடுத்து வாங்கிக்கோ. எனக்கு நீ சம்பாரித்த பணம் இப்போ வேணும். கொடு, உன் பேகை கொடு. உன் பேகை நான் செக் பண்ணுறேன். கொடு ஜேகே. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ்மா, அதெல்லாம் தொடாதீங்க. பேகை வாங்காதீங்க ப்ளீஸ். என்ன வளர்ந்துட்டேன்னு காட்டுறியா? உனக்கு நீ எவ்வளோ வளர்ந்தாலும் என் முன்னாடி கூனி குறுகி தான் நீ நின்னாகணும். இல்லாட்டி என்ன நடக்கும்னு தெரியும்ல. உன் பேக்கில் எப்படியும் பணம் வச்சுருப்பேன். உன் பேகை கொடு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ் மாமா, விடுங்கம்மா. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க ஜேகேவை. சோய் இங்கே பாரு, என்ன பண்ணுறான்னு பாரு. மணியும் இல்லையா? சரி பேக்கில் இருக்கும் கூட, நானே எடுத்துக்கிறேன்னு கேட்டால் பேக்கையும் கொடுக்க மாட்றான். அம்மா அதுக்கு அவனை இப்படியா பண்ணுறது? 2 தட்டு தட்டினா அவனே கொடுக்க போகிறான். நீங்கள் எதுக்கு வாயில் பேசிகிட்ருக்கீங்க? கஷ்டப்பட்டு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி அவன்கிட்டேருந்து ஏன் பேக்கெல்லாம் போடுங்க ட்ரை பண்ணுறீங்க? ஜேகே கொடு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சோய் என்கிட்ட சுத்தமாக மணி இல்லை சோய். பேக்கை கொடுன்னு மட்டும்தான் உன்கிட்ட சொன்னேன். பத்தில் பேசாத சோய். என்கிட்ட சுத்தமாக மணி இல்லை. ஏன் சொன்னால் வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுனேன்னு வச்சுக்கோ, பொல்ல தட்டிடுவேன். மணி எடு, பேக்லேருந்து மணியை எடு. இல்லாட்டி அந்த பேக்கை பிடுங்கி கிழிச்சு நான் எடுப்பேன். மணியை எடு ஜேகே. அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, என்கிட்ட சுத்தமாக. ஜேகேவோட அம்மா வேகமாக அவரை ஸ்லாப் பண்ணி கீழே தள்ளி விடுறாங்க. அவர் கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் அவரை பயங்கரமாக மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷமாக உனக்கு சோறு போட்டு நான் வளர்த்துட்ருக்கோம். எதுக்காக? உன் மேலே பாசமா? கொஞ்சம் கூட இல்லை. உன்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட முடியும்? அதுக்குன்னு ஒரு நிலைமைக்கு நீ வரணும். அது வரைக்கும் நாங்கள் என்ன விரல் சுப்பிட்டுருக்கிறதா? வேலைக்கு போவ, காசு கேட்டால் கொடுக்க மாட்டியா? எப்போ கேட்டாலும் பணம் இல்லை. அப்புறம் எதுக்குடா நீலாம் வேலைக்கு போகணும்? நீ கொடுக்குற அந்த பிச்சை காசு என் பொண்ணுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கவே பார்த்த மாட்டேன்து. உன்னை வேறு வேலை ஏதாவது ஜாயின் பண்ண சொன்னால் அதுவும் பண்ண மாட்டேன். இந்த ஒரு வேலையை வச்சுட்டு நக்கிட்டு உட்காந்துட்ருக்க. உன்னை நாங்கள் தாங்கணும்னு நினைக்கிறியா? நீ சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஜேகேவை பயங்கரமாக மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே அப்படியே சுருண்டு படுத்துடுறாரு அந்த இடத்துல. போதும்மா, ஏதாவது ஆகிட போகுது. இவன் காசு கொடுக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? விடுங்க. ஏய் ரொம்ப நடிக்காத. உன்னை அடிக்கவே இல்லை. என்னோடய பெல்ட்டை எடுத்தேன்னு வச்சுக்கோ, முதுகெல்லாம் கிழிஞ்சிரும்.
எந்திரி, எந்திரிச்சு போய் வேலை செய், உனக்கு அதுதான் பனிஷ்மெண்ட். என்கிட்ட குரலை வசதி பேசினல்ல, போய் வேலை செய் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சோயி ஜேகேவை பார்த்துட்டே இருக்கா. ஜேகே பக்கத்தில் கூட போகல, அப்படியே நின்று பார்க்குறா. ஜேகே மெதுவாக அங்கே இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் பிடிச்சி எந்திரிக்கிறாரு. அவர் பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெயினாக இருக்குது. அவரோட ஸ்டமக் ஏரியா, ஹிப் ஏரியா எல்லாமே பயங்கரமாக பெயினாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா அந்த இடத்துல தான் நிறையா டைம் மிதிச்சிருந்துருப்பாங்க. ஜேகே அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் போகிறாரு. கிச்சன் போய் பார்க்குறாரு. ஸோ எதுவுமே குக் பண்ணல. லைக் எப்படி இருக்குன்னா, ஜேகே வந்து அவரை வேலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரியே இருக்குது. ஜேகே ஒரு சேடான ஒரு ஸ்மைலோட போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. இப்போது ஜேகே வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஹிப்பில் யாரோ வந்து கை வைக்கிறாங்க. சோய் என்ன பண்ணுற? தள்ளி போ. ஹே ஜேகே, எதுக்குடா என்னை பார்த்து பயப்படுற? என்ன, உன்னை நான் டச் பண்ணதே இல்லையா? புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி பயப்படுற. உன்னை டச் பண்ணி உன் பாடியை ஃபீல் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்னை சின்னதாக டச் பண்ண கூட விட மாட்ற. என்ன ஜேகே, இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோயோட ஹேண்ட் ஜேகேவோட ஷோல்டர்ஸ் அப்படின்னு டச் பண்ணிகிட்ருக்கா. ப்ளீஸ் சோய், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யலை. சோய், நீ என்னை எப்படி பார்க்குறேன்னெலாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். என்னை இப்படிலாம் பண்ணாத. சிஸ்டரா? உனக்கு என்னை எப்படி யோசிக்கணுமோ யோசிச்சுக்கோ. ஆனால் நீ பர்ஃபெக்டான ஒரு டேடி மெட்டீரியல். கொஞ்சம் ஒன்று உசார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், எவ்வளோ நல்லாயிருக்கும். நானும் நீ ஒரு டைம் இங்கே வரும்போது உன்கிட்ட பேசி உன்னை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, ஒரு டைம் கூடவா என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற. ஒரே ஒரு டைம், அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன். ஒரே ஒரு டைம் அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்போ நீ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறல, இதெல்லாம் நீ ஃபேஸே பண்ண வேணாம். நான் ஃபுல்லாக மாற்றி காட்டுறேன். உன்னை எப்படி நீ ட்ரீட் பண்ண ஆசைப்படுறியோ அதே மாதிரி உன்னை ட்ரீட் பண்ண வைக்கிறேன். பட் என் கூட நீ அதுக்கு ஸ்லீப் பண்ணணும். சோய், நீ பேசுகிறது கேட்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. சோய், எனக்கு தொடாத, என் பக்கத்தில் வராத, ப்ளீஸ் தள்ளிப்போ. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் திருப்பி என்கிட்ட வர? ஊரில் பசங்களாம் இல்லை. எல்லாரும் நீ ஆகிட முடியாதுல்ல ஜேகே. உன்னோட இந்த ஃபிங்கர்ஸ் என் பாடியில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும்ல. உன்னோட இந்த ஷோல்டர், அப்புறம் இந்த செஸ்ட். சோய் தள்ளிப்போ சோய் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே சோயை வந்து தள்ளி விட்டுடுறாரு. அவள் அங்கே இருக்கிற கவுண்டரில் இடித்து நிற்கிறா. அம்மா, அம்மா இங்கே வாங்க. அம்மா, என்ன ஆச்சு சோயி? எதுக்கு கத்திகிட்ருக்க? அம்மா, இது ஜேகேவை பாருங்கம்மா. நீ ஏன்டா சேடாக இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்க போனால் என்னை பிடிச்சி தள்ளி விட்டாம்மா. என்ன, தள்ளி விட்டானா? ஆமாம்மா, வேகமாக என்னை பிடிச்சி புஷ் பண்ணாம்மா. இல்லை அம்மா போய் சொல்கிறாவ. அப்படி சொன்னதுக்காக நான் எவ்வளோ தைரியம் தான் நீ என் பொண்ணை தள்ளி விடுவ? மறந்துட்டல்ல ஜேகே, உன்னோட இடத்த நீ மறந்துட்ட. அதனால தானே. வாடா வா, நீ எங்கே இருக்கணும்னு நான் காட்டுறேன். ஜேகேயோட அம்மா ஜேகேயோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. அவள் தான் தேவையில்லாமல் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருந்தாம்மா. அம்மா வலிக்குதுமா, விடுங்கம்மா, முடிய விடுங்கம்மா. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். உனக்கு தெரியணும் நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகேயோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜேகேவால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஜேகேவை உள்ளே புஷ் பண்ணி லாக் பண்ணுறாங்க. ப்ளீஸ்மா, எனக்கு இந்த ரூம் வேணாம்மா. என்னால் இந்த ரூமில் இருக்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா. ஜேகே அழுக ஜேகேயோட அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அவர் அந்த டோரில் சாஞ்ச மாதிரி அப்படியே கீழே உட்காடுறாரு. அவரோட நீஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த இடம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ டார்க்காக இருக்குது. அந்த இடத்துல என்னென்னமோ இருக்குது.
ஜேகே அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்கு இல்லையா. அவர் கண்ணு முன்னாடி என்னென்னமோ இமேஜஸ் வருது. அவர் பாஸ்டில் நடந்த எல்லா இமேஜஸும் வருது. அவரோட நீஸை டைட்டாக ஹக் பண்ணி அவரோட ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாரு. ஜேகே அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த இடத்த விட்டே அசையலை. ஸோ அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 days ஆகுது. ஸோ இந்த 3 நாளுமே ஜேகேக்கு சாப்பாடே இல்லை. வெறும் தண்ணி மட்டும் அப்பப்போ அங்கே இருக்கிற விண்டோவில் வந்து போட்டுட்டு போவாங்க. அவ்வளோதான். ஜேகேவை 3 daysமே அந்த டார்க்கான ஸ்டோர் ரூம்லேயே அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஜேகே அதே ரூமில் நீஸை ஃபோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருந்துருக்காரு. அப்பப்போ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த 3 daysமே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி 3rd day. ஜேகே அந்த ஸ்டோர் ரூமோட ஒரு கார்னரில் உட்காண்ட்ருக்காரு. அப்போது யாரும் அந்த ஸ்டோர் ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது சோயி தான். ஜேகே எங்கே இருக்க? என்ன ஜேகே பயந்துட்டியா? பயந்து போய் அந்த மூலையில் உட்காந்துருக்கியா? உனக்கு பயமாக இருந்தால் என்னை கூப்பிட்ருக்கலாம்ல. நான் வந்து உன்னை டைட்டாக ஹக் பண்ணி உன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். ஜேகே ஏன் நீ இப்படி பண்ணுற? நீ என்னை புஷ் பண்ணலன்னா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அழகா அக்செப்ட் பண்ணிட்டு போவியா? ஸோ என்ன பண்ணிருக்க? அவனை சீக்கிரம் என் கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வரேம்மா. சரி வா போகலாம், நம்ம எந்திரிச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோய் அங்கேருந்து போகிறா. ஸோ ஜேகே அவரோட அம்மா கிட்ட வராரு. எத்தனை நாள் இவனை பட்டினி போட்டாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற க்ளோனஸ் போய் தொலைதா பாருங்க. எவ்வளோ மேக்கப் போட்டாலும் எனக்கு இல்லை. இவன் சாப்பிடாம தூங்காமல் இருக்கான், இவனுக்கு இருக்கு. சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோய் வந்து அங்கேருந்து போகிறா. இந்தா உன் பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு. இதோட 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாளுமே நீ வேலைக்கு போகல. இதில் சம்பளம் வேலைக்கு போகிறதுனால சம்பளம் குறைச்சிருவாங்க, நொட்டுவாங்க, ஏதாவது வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அடுத்த தடவை ஒன்று பார்க்கும்போது நீ உன் கையில் 3 வேலை இருக்கணும். உன்னோட டைமை வேஸ்ட்டே பண்ணாமல் 4 முழுக்க வேலை செய்யணும். புரியுதா? எனக்கு நீ இப்போ கொடுக்குற பணம்லாம் சுத்தமாக பத்தாது. அதெல்லாம் சொன்னல எதுக்கு தான் உதவுதுன்னு. அவ்வளோதான். அடுத்த தடவை பார்க்கும்போது கை நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குற, சரியா? போ நீ இப்போ அப்படின்னு சொல்லவும் ஜேகே அவரோட பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஜேகே அவரோட ஹாஸ்டல் போகிறாரு. ஜேகே மேனேஜர் உன்னை வந்து பார்க்க சொன்னார். ஜேகே என்னாச்சா? இங்கே எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளமாவா? போ ஏதாவது கொடுப்பாரு, போய் வாங்கிட்டு வா போ. ஹைங் போடா. ஜேகே ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ஒர்க் பண்ணுற பாருக்கு போகிறாரு. வாங்க 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 ஜேகே சார் வாங்க. என்ன ஆச்சு? ஸோ உங்கள் பிஸியான ஷெட்யூலில் பாரில் வந்து இந்த கேவலமான இந்த பிச்சைக்கார பாரில் வந்து வேலை செய்ய முடியுமா உங்களால்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை வேலை செய்ய கூப்பிட்றதே ரொம்ப பெரிய தப்பு. சார் சாரி சார், ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை வந்துருச்சு, அதனால தான். அப்படியா ஜேகே? எனக்கு தெரியும் ஜேகே, நீ ரொம்ப பிஸியான ஆள், உனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், கை நிறையா சம்பாதிக்கிற, உனக்குலாம் இங்கே வந்து வேலை செய்ய தோணும். சரி, நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இனிமேல் இங்கே வேலைக்கு வராத, ஓகே? சார் 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 என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு இதை விட்டால் வேறு வேலை எதுவும் இல்லை சார். இப்படி சொல்லாதீங்க சார். ஐயோ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? சார்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் எங்களோட பெரிய ஆள். சொல்லாமல் போவீங்க, வேலைக்கு வர மாட்டீங்க. நீ ஒருத்தன் கீழே வேலை செய்கிறேன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் யாருக்கிலையாவது வேலை செய்யணும்னு ஏதாவது இருக்கா? எவ்வளோ பெரிய ஆள். ப்ளீஸ் வெளியே போங்க, இல்லாட்டி செக்யூரிட்டியை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புவேன், ஓகே? இவ்வளோ நாள் நீ கிழிச்ச கிழிக்கான சேலரியை நான் உனக்கு உன்னோட ரூம்மேட் கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். அவன் கொடுத்தானா வாங்கிக்கோ, இல்லாட்டி அவ்வளோதான் நினச்சிக்கோ. கிளம்பிங்கேருந்து. ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசல, அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறாரு. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அவர் கையில் இருந்த ஒரே ஒரு வேலை இப்போ இது மட்டும்தான். இதுவும் இல்லை. அவரால் வேறு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. எப்படி வீட்டுக்கு மணி கொடுக்க போகிறோம், எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்க போகிறோம், ஹாஸ்டலுக்கு எப்படி மணி கொடுக்க போகிறோம், அவருக்கு சுத்தமாக எதை பற்றியுமே ஐடியா இல்லை. ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்க்குக்கு போகிறாரு. அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற பெஞ்சில் அப்படியே உட்காந்துடுறாரு. ஏ வயன்,
வெப்பன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீ ஒரு தடவை நம்ம குடோனுக்கு வந்து செக் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். நமக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது பிளான் பண்ணபடி. 2 டேஸ்க்குள்ளே நம்ம மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, கிளம்பு. போய் நம்ம குடோனில் போய் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேவான்னு பார்த்து வரலாம். என்ன ஜின், சரக்கெல்லாம் பலமாக இருக்குது, ரைஃபிளெல்லாம் புதுசாக இறக்கியிருக்கீங்களே. என்ன வயன், புதுசாக இறக்குனா என்ன? உனக்கு தான் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கை வந்த கலையாச்சே. நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், அது வேறு விஷயம். நம்ம பசங்களுக்கு எதுவும் ட்ரைனிங் கொடுக்கலல்ல, அவங்க எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும்ல. இதில் புதுசாக நிறையா பேரை வேறு இறக்கியிருக்கேன். எவனை பற்றியும் எனக்கு தெரியாது, எல்லாம் இவன் தான் பார்த்துட்ருக்கான். 2 நாளுக்குள்ளே எல்லாம் சரியாக வந்துடுமா? பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷன். இதில் போய் சுட தெரியாமல் உட்காந்து அசிங்கப்பட்டெல்லாம் என்னால் வர முடியாது. அதுக்காக தான். இல்லை வயன், அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துடலாம். டே அண்ட் நைட், ஒரு நைட் ஒரு பகல் இருந்தால் போதும், பக்காவாக பசங்களை ரெடி பண்ணிடலாம். என்ன ஜிமின், பண்ணிடலாம் தானே? யாம் இருக்க பயமே, நான் பார்த்துக்கிறேன். ஒரு கவலையும் நீ பட வேணாம், ஓகே? என்னமோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு இந்த சும்மா நொட்டுன்னு சுட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு புல்லட்டுக்கும் அவன் ஜஸ்டிஸ் பண்ணணும், அப்படி சுடணும். ஜின், உங்களை தான் நம்பி விட்டுட்டு போகிறேன். இவெல்லாம் சோக்கு கை, அப்படியே விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடுவான். நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கே போனாலும் என்னை அசிங்கப்படுத்துறதே வேலையாக வச்சுருப்பல்ல நீ. நான் அசிங்கப்படுத்தாமல் வேறு யார் படுத்துவா? சரி ஓகே, நீ என்னென்னு பார்த்து முடிச்சுட்டு அஜ்மின். எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன். எங்கே போகிறடி, சொல்லிட்டு போ. அதெல்லாம் சொல்ல முடியாது, கொடுத்த வேலையை முடிச்சுட்டு வா. இந்த ஆட்டிடியூடுக்கு மட்டும் உங்களுக்கெல்லாம் குறைச்சல் இல்லடி. பா, பொண்ணுங்களே இப்படித்தான் போல. ஜின், இங்கே வாங்க, எனக்கே இந்த கண்ணை சுட தெரியாது, சொல்லித்தாங்க ஜின் அப்படின்ற மாதிரி ஜின் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜேஹோப்போட பார்க்கு போகிறீங்க. அங்கே போனதுமே அங்கே இருக்கிற மேனேஜர் உங்ககிட்ட வராரு. மேம் சொல்லுங்கள் மேம், என்ன நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பையன் வேலை செய்வான்ல, பேர் கூட ஜங்குக். அவன் எங்கே? அவன் மேம், அவன் இன்றைக்கி தான் வேலையை விட்டு போனான். வேலையை விட்டுட்டு போயிட்டானா? என்ன ஆச்சு, ஏன் வேலையை விட்டு போனான்? மேம், அது அவன் ரெகுலராக இல்லை, ஒழுங்காக வேலையும் செய்கிறதில்ல. ஒரு நாள் வரான், 3-4 நாள் லீவ் போட்டுக்கிறான். ரீசன் கேட்டால் ஒழுங்காக ரீசனும் சொல்ல மாட்டான். அதனால தான் அந்த மாதிரி பசங்களெல்லாம் செட் ஆகாதுன்னு தான் மேம் நான் தான் அவனை வேலையை விட்டு தூக்குனேன். சரி ஓகே, எனக்கு அவனோட ஃபோன் நம்பர்ஸ் ஏதாவது வேணும். மேம், நம்பரா? மேம், அவன் ஜாயின் பண்ணும்போது நம்பர் எதுவும் கொடுக்கல மேம். நம்பர் கொடுக்கலையா? ஆமாம் மேம், நம்பர் எதுவும் கொடுக்கல. அவன் அட்ரஸ் வேணா இருக்குது, அவனோட ஹாஸ்டல் அட்ரஸ் இருக்குது என்கிட்ட, அது வேணா தரட்டுமா? சரி ஓகே, கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மேனேஜர் ஜேகேவோட அட்ரஸ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வராரு. மேம், இதுதான் மேம் அவனோட அட்ரஸ். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நீங்கள் அவர்கிட்ட இருந்த அந்த அட்ரஸை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போது நைட் ஆகிடுது. நீங்கள் உங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜேகேவோட அட்ரஸ் அந்த மேனேஜர் கொடுத்தாரு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறீங்க. அவரோட ஹாஸ்டல் முன்னாடி கார் நிறுத்திட்டு நீங்கள் அவரோட ஹாஸ்டல்லே நின்று பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதுதான் இவன் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டலா? ரொம்ப சின்னதாக இருக்கே, இப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமா? ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப புவராக இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே நின்று யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஜேகே அங்கே ரோடில் நடந்து வந்துட்டுருக்காரு. இவன் அது ஜேகே தானே? ஓய் ஜேகே, உங்களை நோட் பண்ணிடுறாரு. அவர் ஹெட் டவுன் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. ஜேகே, உன்னதான் என்ன, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியா? இல்லைவா, நான் உங்களை பார்க்கவே இல்லை, நான் ஏதோ யோசிச்சிட்டே வந்தேனா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? யாராச்சும் பார்க்க வந்தீங்களா? நான் இங்கே வரது இருக்கட்டும், நீ இங்கே என்ன பண்ணுற? டைம் என்ன? ஓ, பார்லேருந்து வரியோ? பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லைவா, நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு வரியா? வேலைக்கு போகல நீ? உனக்கு இந்நேரம் ஷிஃப்ட் இருக்கும்ல அந்த பாரில்? இல்லை, நான் போகல. அது வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்களா?
எதுக்கு? நீ என்ன பண்ண? இல்லை, என்னால் சரியாக வேலைக்கு போக முடியல. கொஞ்சம் லீவ் எடுத்துட்டேன். அதனால இர்ரெகுலராக இருக்கேன்னு சொல்லி. இர்ரெகுலர். எனக்கும் இர்ரெகுலரான பர்சன்ஸ் சுத்தமாக பிடிக்காது தெரியுமா? அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகேவோட ஹெட்டப் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவோட நெக்கை பார்க்குறீங்கன்னு அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. ஜேகே டக்குன்னு அவரோட ஹேண்டை வச்சு அவரோட நெக்கை வந்து மறைக்கிறாரு. அதாவது நீங்கள் எங்கே ஹிக்கி கொடுத்துட்டு போனீங்களோ அந்த இடத்த மறைக்கிறாரு. ஹேய், எதுக்கு மறைக்கிற? கையெடு. அங்கே என்னது இது? ஒன்றும் இல்லையே, அங்கே ஒன்றும் இல்லை வயன். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே கிட்டேயே போயிட்டுருக்கீங்க. ஜேகே ஷாக்கிங்காக உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு பின்னாடியே போகிறாரு. அவர் உங்கள் காரில் மோதி நிற்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட ஃபேஸ் கிட்டே போய் உங்கள் 2 ஹேண்டை வச்சும் ஜேகேவை லாக் பண்ணுற மாதிரி பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி? அன்றைக்கி நான் போதையில் இருந்தேன் தான், வேறு மாதிரியான மூடில் இருந்தேன் தான். தட் டசன்ட் மீன் எனக்கு எல்லாம் மறந்துருக்கும்னு. எனக்கெல்லாம் போதை ஏறினா தான் எல்லாம் ஞாபகமே இருக்கும் முழுசாக. அது நான் உனக்கு கொடுத்தது தானே, எதுக்கு மறைக்கிற? நீ என்கிட்ட இருந்து மறைச்சா மட்டும் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகே உங்கள் ஐஸையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் மெதுவாக ஜேகேவோட ஃபேஸ் கிட்ட போகிறீங்க. ஜேகே அவரோட ஹேண்டை வச்சு உங்கள் ஷோல்டரை பிடிக்கிறாரு. வயன், என்ன பண்ண போகிறீங்க வயன்? நீங்கள் அன்னைக்கு பண்ணதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் மைண்டை விட்டு அது எதுவுமே போக மாட்டேங்குது வயன். அப்போது அன்றைக்கி நான் உன்னை டச் பண்ணது உன் மைண்ட்குள்ளேயே இருக்குது. அதுக்காக தான் உன்னை அப்படியெல்லாம் பண்ணேன். இந்த லிப்ஸை டச் பண்ணேன், உன் லேப்பில் உட்காந்தேன், உன்னோட நெக்கில் ஹிக்கி மார்க் பண்ணேன். இதெல்லாம் எதுக்கு? நீ என்னை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். என்னை மறப்ப? இல்லை, மறக்க மாட்டேன். மறக்கக்கூடாது. உன்கிட்ட லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டு போனேன் அன்னைக்கு? இதை மறையறதுக்குள்ளே சீக்கிரம் ஒன்று வந்து மீட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, பாத்தியா? இது நல்லா மறைய போகுது, கொஞ்சம் தான் தெரியுது. திருப்பி மார்க் பண்ணிடுவோமா? வயன் வயன் வேணாம் வயன், அது தொட்டா பெயினாக இருக்குது வயன், அது வேணாம் எனக்கு. டேய், உன்னை நான் பைட் பண்ணி உன்னை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த இடம் கண்டிப்பாக பெயினாக தான் இருக்கும். நீ ஏன் தொடுற? தொடாது, தொடக்கூடாது, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகேவோட நெக் கிட்ட போகிறீங்க. ஜேகேவோட ஹேண்ட் உங்களோட ஷோல்டரை ஹோல்ட் பண்ணி உங்களை பின்னாடி புஷ் பண்ணுது. பட் உங்களை அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. ஜேகே உங்கள் முன்னாடி ரொம்ப வீக்காக இருக்கார். உங்களோட லிப்ஸ் ஜேகேவோட நெக்கில் லேண்ட் ஆன அடுத்த செகண்ட் ஜேகே உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணி லாஸ்ட் டைம் எந்த இடத்துல ஹிக்கி மார்க் பண்ணிங்களோ அதை விட்டு கொஞ்சம் மேலே தள்ளி திரும்பியும் அந்த இடத்த பைட் பண்ணி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே சின்னதாக மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே மோன் பண்ணுறதை கேட்க நீங்கள் ஸ்மிக் பண்ணிகிட்டே அவரை பைட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஹேண்ட் ஜேகேவோட நெக்கை வந்து பிடிக்குது. அவரை இன்னும் கிட்ட எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக பைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. வயன் வயன் ப்ளீஸ், வயன் வயன் ப்ளீஸ், போதும். இப்போ பாரு, எவ்வளோ அழகாக இருக்குல்ல உன் நெக். இப்படி தான் இருக்கணும், ஓகே? இதை நீ மறைக்கிறதோ ஏதாவது பண்ணுறத பார்த்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஓய், என்ன அப்படி பார்க்குற? நார்மலாக நீ நார்மல் ஆகலைன்னா நான் வேறு ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஜேகே அவரோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாரு. நீங்கள் அவர் பக்கத்துலேயே நின்று அவரை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. நான் கிளம்புறேன் வயன். ஏய், உன்னை நான் போக சொன்னேனா? இல்லை வயன், டைம் ஆச்சுண்ணா. டைம் ஆச்சு தான், நானும் இங்கே தானே இருக்கேன். எனக்கு டைம் ஆகலையா? சரி, உன் நம்பர் கொடுத்துட்டு போ. நம்பர்? ஃபோன் நம்பர் கொடு. என்கிட்ட ஃபோன் இல்லை வயன். ஃபோன் இல்லையா? சீரியஸாவா? இங்கே பாரு,
இந்த பொய் சொல்கிறவாலாம் என்கிட்ட வேணாம். நம்பர் கொடு. இல்லைங்க, சீரியஸாக என்கிட்ட ஃபோன் இல்லை. ப்ராமிஸ், என்கிட்ட ஃபோனே இல்லை. அதனால தான் நான் எங்கேயுமே என்னோடய நம்பரோ எந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்ததில்லை. சரி, ஓகே, ஏந்தா என்னோடய ஃபோன், இதை வச்சுக்கோ. வயன், இல்லை வேணாம் வயன், அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். ஹேய், என்ன இந்த கரிசனம், இந்த பாவங்கீவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் கொடுக்குறேன், வச்சுக்கோ. உனக்கு நான் சீக்கிரம் கால் பண்ணுறேன். இந்த ஹிக்கி மறையறதுக்குள்ளே கால் பண்ணுறேன். போ உன்னோட ஹாஸ்டலுக்குள்ளே போ. வயன், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு இன்னும் டைம் இருக்குது, கேளு. உங்களுக்கு அன்னைக்கு பாரில் நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்குது தானே? நல்லா ஞாபகம் இருக்கு ஜேகே. உன்னை கவுச்சில் புஷ் பண்ணி உன் லேப்பில். வயன் அதெல்லாம் இல்லை வயன். கேட்க வந்த விஷயமே வேறு. நீங்கள் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் இப்படி பண்ணுறீங்களா, இல்லை எல்லார்கிட்டே? கம்மகின், திருப்பி சொல்லுடா. இப்போ நீ சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்ல. நீங்கள் ஜிகேயோட ஹேண்டை பிடிச்சி உங்கள் ஹிப்பில் வைக்கிறீங்க. யூ கேன் ஃபீல் இட், நோ? கன்னு அதை எடுத்து சுட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்தா என்ன பிச் மாதிரி தெரியுதா? ஒரு பையன்கிட்ட நான் இப்படி இருக்கேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். நீ தான் ஏதோ என்னை பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. நான் எந்த மயிருக்காகவும் இப்படி இறங்கி அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனை தேடி வந்தெல்லாம் நின்னதில்லை. நீ தான்டா என்ன பண்ணி தொலைச்சன்னு தெரில. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நீ என்னை அட்ராக்ட் பண்ண. உன்னை பார்க்கும்போதே எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த வியர்டான ஃபீலிங் எனக்கு எவ்வளோ மேலேயும் வந்ததில்லை. உன் மேலே தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்டு அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று சொன்னேன்ல, உனக்கு அது கண்டிப்பாக கேட்டிருக்கும். யூ ஆர் மைன். அதை நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுவேன். சூன் ஐ வில் மேக் யூ மைன். சீக்கிரம் அந்த சிச்சுவேஷன் வரும். அது ஹாப்பியாக இருக்குமா, சேடாக இருக்குமா, உனக்கு அது பெயின் கொடுக்குமான்றது நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். உன் லைஃப்பில் மீட் பண்ணக்கூடாத ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டேன். யூ ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரி திங், நோ? சீக்கிரம் உன்னை என்கிட்ட கூப்பிட்டு வந்துடுறேன். போ, ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே விட்டு தள்ளி நின்றுடுறீங்க. ஜேகே மெதுவாக அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் ஜேகே அவரோட ரூம்குள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எஃப்எஃப் சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணிடுறேன். லாஸ்ட் பார்ட் போட்டு கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆச்சு. இன்னும் 1K கூட அடிக்கல. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் 3.6K. எப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு புரியல ஒன்றுமே. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? லைக் எனக்கு புரியல சுத்தமாக. நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேன்தா? எனக்கு ஒன்றுமே புரியலை. இது ஒரு பெரிய ஒரு தலைவலி கொடுக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு. பட் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த எஃப்எஃப்காக ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய ஏஞ்சல்ஸ்க்கு என்னோட பெரிய பெரிய தேங்க் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். நீங்கள் உங்களோட இந்த மாதிரி கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சில பேருக்காக தான் நான் இந்த எஃப்எஃப்ஏ போட்டுட்ருக்கேன். ஓத்தா பார்த்தா பாருங்கடா, பாக்காட்டி போங்க, எனக்காகன்னு சில தங்க குட்டிங்க எனக்காக நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்காக நான் போடுவேண்டா அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா எப்பயும் போல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் நெக்ஸ்ட் பாட்டை போட்டு ட்ரை பண்ணுறேன். என்னோடய டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை. என்னை பார்த்தா என்ன பிச் மாதிரி தெரியுதா? ஒரு பையன்கிட்ட நான் இப்படி இருக்கேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். நீ தான்
நீ தான் ஏதோ என்னை பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. நான் எந்த மயிருக்காகவும் இப்படி இறங்கி அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனை தேடி வந்தெல்லாம் நின்னதில்லை. நீ தான்டா என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரில. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நீ என்னை அட்ராக்ட் பண்ண. உன்னை பார்க்கும்போதே எனக்கு டெம்டிங்காக இருக்குது. இந்த வியர்டான ஃபீலிங் எனக்கு எவ்வளோ மேலேயும் வந்ததில்லை. உன் மேலே தான் ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று சொன்னேன்ல, உனக்கு அது கண்டிப்பாக கேட்டிருக்கும். யூ ஆர் மைன். அதை நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுவேன். சூன் ஐ வில் மேக் யூ மைன்.